நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி பலனில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துட போகிறீங்க. உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. நல்லது தானே? 3ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தான். 6ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தான். 11ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தானே? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல வர சனி பகவான் கண்டிப்பாக நல்லது செய்வார். அதனுடைய பார்வை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும் அதுதான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டிங்கன்னா தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாக்கா உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து போய் நின்றுருக்கும். என்னடா இது வருமானம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணுறோம், டாக்டருக்கே கொடுக்குறோம், மாத்திரை மருந்தே வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருந்தீங்க. யோசனை பண்ணி தானே இருந்தீங்க. அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும். படிப்படியாக குறையும். ஆமாம், உடனே குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்புறம் அந்த மருத்துவ செலவு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, கடன்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்பா அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னமா பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அவங்களே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சும்மா பொய்யெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக நிறைய லோன் கட்டிட்டு வந்திருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. திருப்பி வாங்கினா பிரச்சனை நினச்சி யோசனை ஒதுங்கியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கடன் வாங்குற நேரம் வந்திருக்கு இல்லையா, அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணுமா, கரெக்டாக நீங்கள் கட்டிட்டீங்க, அதனால் நாங்கள் தரோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகள் தொல்லை தானே முக்கியமான மனுஷங்களுக்கு இருக்கும். அது கூட இருக்கவங்களாரும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட மாட்டி அவங்கள தகாத வகையில் பேசிட்டு அவங்கள அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு எதாச்சும் நடக்கும் அந்த பிரச்சனை. அதில் கூட அவங்க கோவமாக இருப்பாங்க. அவங்களாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் மறைமுகமாக ஏதாவது பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதுதானே உண்மை. அதுதானே அப்படிப்பட்ட உலகம் தானே இப்போ இருக்குது. அப்போ அதுலேருந்து தப்பிக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. இப்போ அதுக்குன்னா நேரம் தான் வந்துருப்போகுது. அப்போது அவங்களுக்கு வேறு வேலை வந்துடும் உங்களுக்கு பார்க்குறத விட்டு. அவங்க கஷ்டம் வந்து அவங்க அதை பார்க்க போயிடுவாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க, உங்களை மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. அதுதான். அப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த தொல்லையும் இருக்காது. மறைமுக எதிரி தொல்லையும் இருக்க போகிறதில்ல. இதெல்லாமே நடக்க போகுது. கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வேலை இல்லாமல் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சட்டத்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ விலக போகுது. வக்கீலார் உங்க நீதிபதி ஆகிடுவாங்க. நீதிபதியாக ஓய்வு பெற்றவங்களுக்கு நல்ல பொறுப்பு பதவிகள் எல்லாமே கிடைக்கும். வக்கீலுங்களுக்கு பல தரப்பட்ட துறைகள்லேருந்து வருமானம் வரும். 1 2 இல்லை, நிறைய வகையில் வந்துடும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அது என்ன சொல்கிறேன், இது மாதிரிலாம் வரும். நீதி நேர்மை சத்தியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நிறைய காசு வாங்கி போடக்கூடாது. வக்கீலாக இருக்கணுங்க தான் சொல்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறல்ல, தைரியம், துணிச்சல், இறங்கிடலாம், பார்த்துடலாம். என்கிட்ட கேஸ் புக் பண்ணிட்டு போப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாத, நான் ஜெயிச்சு காட்டுறேன். இப்படி தான் சொல்லுவாங்க. போல்டாக சொல்லுவாங்க.
அது யார் சொல்லுவா? துலா ராசியில பிறந்தா நீங்க தான் சொல்லப் போறீங்க. வர்ற கிளையன்ட்டுக்கு சொல்லப் போறீங்க. அப்புறம் என்ன? உங்களுக்கு நல்லது தானே நடக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரி மூலமா உதவிகள் கிடைக்கப் போகுது. இருந்தாலும் வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். வேகமா போக்கூடாது. மிதமான வேகமா இருக்கணும். கணவனா இருந்தா மனைவி வழி உறவு மூலியமாவும், மனைவியா இருந்தா கணவன் உறவு இருப்பாங்க இல்லையா? அப்பா, அம்மா அவங்க கூட பொறந்தவங்கலாம். அவங்கள வந்து கவனமா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். ரொம்ப அந்தந்த உறவுக்கு ஏத்த மரியாதை குடுக்கணும். இது முக்கியம். இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எந்தெந்த உறவோ, அந்த உறவுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். இது பண்ணிட்டாலே போதும். உங்க ராசிபதி சுக்கிரன் தானே! சூப்பரா இருக்க போறாரு. லக்ஷ்மியோட அம்சம். பணம் வந்து சேரப்போகுது. பெருமாள் வழிபாடு பண்ண போறீங்க. தாயார வெள்ளிக்கிழமையில கும்பிட போறீங்க. பெருமாள புதன்கிழமையில கும்பிட போறீங்க. தொடர்ந்து கும்பிட்டுட்டு வரப் போறீங்க. குபேர பூஜை வெள்ளிக்கிழமையில பண்ண போறீங்க. லக்ஷ்மி பூஜை பண்ண போறீங்க. வேற என்ன? இது மட்டுமா பண்ணாம பண்ணிட்டு இருப்பீங்க? அங்கங்க போயிட்டு, ஆ சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வந்து தாம்பூலம் வச்சு குடுப்பீங்க கோயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மூதாட்டி இருப்பாங்க. சுவாசின்னு சொல்லுவாங்க. வயசுல மூத்தவங்க, சுமங்கலியா இருப்பாங்க. அவங்க வீட்லாம் போய் உதவி பண்ணுவீங்க. அவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கிடுவீங்க. இது நான் சொல்லாமயே நீங்க செஞ்சுருவீங்க. என்னடா இப்படி பேசுறேன்னு பாருங்களா? உங்களுக்கே அந்த இது வந்துரும். அந்த எண்ணம் வந்துரும். செஞ்சுருவீங்க. அப்ப சூப்பர் தானே ஆயிடுவீங்க. நீங்க இந்த சனி பகவான் பிரீத்தி பண்ணலாம். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு உண்டான உணவு வைக்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணலாம். மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக துலா ராசிக்காரங்க ரெடிமேட் ட்ரெஸ், தைத்த ட்ரெஸ் அவங்களுக்கு இல்ல. ட்ரெஸ்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அத நீங்க வாங்கி குடுங்க. உங்களால முடியலனா கூட 4, 5 பேரோட சேர்ந்து வாங்கி குடுங்க. அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள்ல எல்லாமே சரிசமமா கிடைச்சு, சகல சம்பத்தும் பெற்று, நல்ல வாழ்க்கை வாழப் போறீங்கன்னு சொல்லிட்டு, எல்லா நலமும் பெற்றும் வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.